அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்க வேண்டும் என்று ஐநா சபையில் இந்தியா உறுதிபட தெரிவித்துள்ளது. ஐநா சபை சார்பில் வருடா வருடம் மார்ச் 15ஆம் தேதி நடக்கும் இஸ்லாமிய வெறுப்பு எதிர்ப்பு தினம் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய ஐநாவுக்கான இந்திய தூதர் ஹரிஷ், பன்முகத்தன்மையின் பிறப்பிடமாக இந்தியா விளங்குவதால் இந்து மதம், புத்த மதம், சமண மதம், சீக்கிய மதம் ஆகியவை இந்தியாவில் தோன்றின. இந்தியாவில் சுமார் 20 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் வசித்து வரும் நிலையில் உலகில் அதிக முஸ்லிம்கள் வசிக்கும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது. இப்போது மத பாகுபாடு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருவதால் உலகம் முழுவதும் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். முஸ்லிம் மதம் மட்டுமல்ல, எந்த ஒரு மதத்தின் மீதும் பாகுபாடு காட்டக்கூடாது. இந்தியாவில் ஹோலி பண்டிகை மற்றும் ரம்ஜான் ஒரே நேரத்தில் கொண்டாடப்படுவது இரண்டு மதங்களையும் இந்தியா போற்றி கொண்டாடுகிறது என்பதை காட்டுகிறது. உலக நாடுகள் அனைத்து மதங்களையும் சமமாக மதித்து நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் முஸ்லிம்கள் மீதான வெறுப்புணர்வை எதிர்த்து இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வந்துள்ளது என்றும், எந்தவொரு மதம், தேசம், இனத்தோடு தீவிரவாதத்தை தொடர்புபடுத்தக்கூடாது என்ற தீர்மானத்தை இந்தியா முழு மனதுடன் ஆதரிக்கிறது என்று இந்திய தூதர் ஹரிஷ் தெரிவித்தார்.